என் மூஞ்சில முடிக்காத போடான்னா அது எவ்வளவு ஒரு மானக்குறவு. சரி, அதனால வழியில பார்த்து பேசி சமாதானமா போயிடலாமா கூட வந்திருப்பாரு. எங்க உட்காந்துருக்காங்க? அதான் பாருமா கிடப்பாரு மேல உட்காந்துக்கிறேன். போட்டுருவோம் மல்லிகை முல்லை கோங்கு இருவாச்சி பாரிசாத வெற்றி வேறு என்று சொல்லக்கூடிய அநேக விதமான புஷ்பங்களை கொண்டு வந்து தங்களின் திவ்ய பாதங்களில் கொட்டி கூடி செல்ல செய்தியா. ஆனால் பாசமுள்ள என் தங்கையே அண்ணனுடைய பாதத்தை பணிந்தபடினால் வல்லாண்டு கழுக்காவாரி விட்ட முள்கொண்டு வரைக்கும் இந்த சிவனந்தாபுரி பட்டணத்திலே சீரந்திருப்பவா செல்வாக்காக இன்னைக்கு வாழ்வதைப் போலவே ஸ்ரீராமனுடைய அருளால என்று வாழ்ந்திருப்பா இருந்தும் தங்கையே தங்கா. அப்படி இருந்தபோது தங்களின் பாதார வெந்த கமலங்களை ஆதாரமாக சேவித்தபடியாக இந்த பூவுலகிலே இந்த அண்ணனுடைய ஆசி பெற்ற மென்மேலும் வாழ்ந்திருப்ப தங்கா என்று வாழ்த்தினர்கள். அப்படி இருந்தபோது அண்ணா தங்கா அண்ணன் தேவி பிறந்தனே உங்களின் வாடாத திருமுகம் வாடி இருக்கிறது, உங்களுக்கு சோறாத திருமுகம் சோர்ந்து இருக்கிறது. உங்களை ஒரு நாளும் ஒருபோதும்
தங்கா அப்படி இருந்த போதும் ஏ, இப்படி சோகமா வந்து நிக்கிறீங்க. 5 பேர் வந்திருக்கிறீங்களே. 5 பேரும் வந்திருக்கிறீங்க. ஏ, பெரிய அண்ணன் மாதிரி மகஞ்சு உமன மாதிரியா இருக்கு. இவரு பெரிய அண்ணா, அவரும் அங்க நிக்கிறவர் தான். நான் தான் தங்கா இப்படி வந்து நிக்கிறீங்க. ஏ, தங்கச்சி கிட்ட சொல்லலாமா வேணாமா? ஆஹா, மனசுக்குள்ள இருக்குது. தங்கா வெளிய கக்கவும் முடியல, ஏ. உள்ள மிளங்கவும் முடியல. ஆமாம்மா அப்பேற்பட்ட சுவாகத்துல இருக்கிறீங்களா தங்கா. அண்ணா? என் மனசுல உள்ளதை என் தங்கச்சி அப்படியே அறிஞ்சு சொல்லுது பாத்தியா. நான் பெரிய அண்ணன் கூட பிறந்து என்ன பிரயோஜனம்? ஏ. அவளுக்கு ஒண்ணு நான் என்னால செய்ய முடியல. ஆனால் தங்கா அதனால முகத்துல எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு எனக்கு முடியல. ஆமா. அதனால தம்பி நீ தான் இது பாசம். நாள் வரைக்கும் தங்கச்சி வந்து பாக்கல. தங்கா. இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா ஏ. ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கிறீங்க. தம்பி ஏ, பாப்பா உன் மேலதான் பாசம். ஆமா அதனால நீ பேசி ஏதோ நானே சொல்றேன். ஆனால் தங்கா எப்படின்னா அடிக்கடிக்கு உன்னை பார்க்க வராத காரணம் என்னன்னா பாளையத்தை கொடுத்த நாள் தான் இந்நாள் வரைக்கும் வராத காரணம் நம்ம பங்காளியின் கொடுமையினால நாங்க பாராவணத்தில் இருக்கிறோம்மா. அதனால உன்னை வந்து பார்க்க முடியல. அதோடு தங்கையே இன்று தினத்துல ஒரு நேரத்துல வந்து சொல்லலான்னு வந்த காரியத்தை சொல்ல மனிதவில்லை. என் தங்கை இடத்துல சொல்லாத நான் போக முடியவில்லை. ஆனால் தங்கையே எப்படி என்றால் அண்ணாவாகிய தர்மராஜா என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணா, ஆ, இவரு யாருண்ணா? ஆஹா. என் தம்பியாகி விஜய காண்டிப்பா அர்ஜுனன். நாங்க வளர்த்துல இப்படி எல்லாம் கிடக்கிறோம்மா. அப்ப பாக்கும்போது அழகா இருந்தாரு. ஆ. இப்ப ஏன்னா இப்படி இழைச்சி போயிருக்கிறாரு? காட்டுல காய்கறி தானே சாப்பிடுறோம். நம்ம சாதமா பொங்கி சாப்பிடுறோம். அண்ணா, ஆ, என்னைய கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஆ, ஆனா அண்ணன் மேல அவன் மேலே உனக்கு இவன் மேலதான் உனக்கு அதிக பாசம். என்ன கொஞ்சம் களை வேலைக்கு போனா மசூர் விட்டு போச்சு. சரி அண்ணா. அப்ப சின்ன சிறு வயசுல நயனவெளி பார்வை ஆமா. அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ. இவருக்கு ஏன்னா பார்வை எப்படி இருக்குது? அதான் நயனவெளி பார்வை. நயனவேலி கேக்குறியா? இவன் பாக்குறான் மாதிரி தான் நயனவேலி. கண்ணு கரை எடுத்ததம்மா. ஆனால் தங்கா சரி, நாங்கள் காலையில விழித்த உடனே ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி மாமாவுக்கு மலர் எடுத்து வந்து அவர் பாதத்தை கொட்டி குமித்து நாங்க பூஜை செய்வது வழக்கம். மலர் எடுக்க நான் ஒவ்வொரு நாளும் காலை சென்றா செல்லுவேன். ஒரு நாள் ஒரு பொழுது நேற்று தினத்துல அண்ணாவாகிய யார் தர்மராஜா சொன்னாரு. ஆனால் மதவண்ட விமர்சனா இன்று தினத்துல 3 திசைக்கு போப்பா, கலகு திசை மட்டும் போக வேண்டாம்னு சொன்னாரு. 3 திசைக்கு நான் அலைஞ்சு பார்த்தேன். எங்கேயுமே மலர் கிடைக்கல. செடியெல்லாம் காஞ்சி போயிருந்தது. அப்போ அண்ணன் வார்த்தையை கேளாம நான் நேரான நேர்கிழக்கு நெல்லூர்பட்டினம் சென்று அங்க இருக்கிற மலர் வனத்தை பார்த்தேனம்மா. அந்த மலரெல்லாம் நான் எடுத்துட்டு போகலாம் நினைக்கின்ற போது என்னமோ ஆரவல்லி அப்படின்னு சொல்லி ஆரவல்லி ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த ஆரவல்லி கோட்டையை போய் பார்க்கலாம்னு சொல்லி சென்று அப்படி போகின்ற போது ஆரவல்லி இடத்துல நான் பிடிபட்டு விட்டேன். ஆனால் பீமச்சானா எங்க 2வது அதங்கோலம் செய்தாயே. ஆனா நாங்க 3 பந்தயம் விடுறோம். 3 பந்தயத்துல நீ வெற்றி பெற்று போனா, ஆனா உனக்கு வெற்றி பெற்றவனுக்கு நாங்க 7 பேர் அடிமை. எங்க பந்தயத்துல நீ தோல்வடைஞ்சா எனக்கு நீ அடிமைடா விமான்னு சொன்னாங்க. நான் ஜெயிச்சிடலாம்னு சொல்லி சரின்னு ஒத்துக்கொண்டு 2 பந்தயத்துல நான் ஜெயிச்சேன். 3வது பந்தயத்துல நான் தோல்வடைந்து விட்டேன். தோத்து போயிட்டேன். அப்படி தோந்த உடனே எனக்கு நீ அடிமைன்னு சொல்லி 7 பேரு பெண்களை என்ன பிடிச்சு அடிச்சாங்களம்மா தங்கா. இப்பேற்பட்ட வீரமும் தீரமும் நிறைந்த நீங்க அவங்க கிட்ட அடிமைப்பட்டு வந்தீர்கள். அப்ப அடிமைப்பட்டுட்டா அவங்க சொல்ற வேலையை செஞ்சுதான் ஆகணும். அடிமைப்பட்டா கூட பரவாயில்லம்மா. தம்பி யதார்த்தமான மனுஷு, எதையும் தாங்குவான். இவனா தூக்கி கல்கோரில போட்டு இந்த மூஞ்சி எப்படிக்குதோ அதே மாதிரி ஒரு பாரி அடிச்சு. அதனால மாமன் தெய்வால ஏதோ இவன் தப்பிச்சு வெளியே வந்துக்கிறான். சொல்லாத செய்யாத ஓடியாந்துக்கிறான். யாருக்கு பதில் சொல்லிட்டு அதனால கல்லறை கடைகளை என்ன வச்சு செந்திமை கருதுவிடி சொல்லக்கூடிய கதண்டைகள் எல்லாம் கடிக்க விட்டாங்க. விஷப்பூச்சி பாம்பு பள்ளி எல்லாம் கடிக்க விட்டாளுவ. அதெல்லாம் கடிச்சு நான் செத்து போற நிலையில உயிர் போற நிலையில மாமாவை நினைச்ச உடனே மாமா வல்லானையாக மாறி வந்து கல்லறை கடையை உடைச்சு விட்டாரு. வலி கடிச்ச உடனே ஓடி வந்துட்டேன். நான் வருவதற்கு முன்ன ஆரவல்லியாகப்பட்டவள் அங்கிருந்து அண்ணாவாகிய தர்மராஜாவுக்கு நிருபம் கொடுத்துட்டான். அப்படின்னா
இதோ சந்திரகுலத்த மன்னன் மதகொண்ட பீமம் வந்து எங்க இடத்துல தோல்விடைந்து விட்டான். தோன்று தெரியாம பூந்து ஒடியாந்துட்டான். அதனால நீங்க சந்திரகுலத்துல மன்னர், சந்திரகுலத்துல சரியான மன்னராக இருந்தால் சந்திரகுலத்துல பிறந்தவங்க வந்து இந்த ஆரவல்லியினுடைய பந்தயத்தை ஜெயிக்கணும். இல்லை என்றால் ஆரவல்லிக்கு நீங்க அடிமை, எனக்கு கப்பம் கட்டணும், இந்த நாட்டுல நீங்க யாசகம் எடுத்துதான் பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும்னு சொல்லி நிறுவனம் வந்து விட்டுதம்மா. அது மட்டும் இல்லம்மா, இவன் போய் ஒழுங்கா அங்க போய் சேரலன்னா நம்ம நாட்டு மீது போர் தொடுப்பு நிக்கிறாங்க. ஆமா, நம்மளால போர் தொடுக்கிற அளவுக்கு என் மனசுல என்ன தெம்பு இல்லை. அதனால என்ன எதனா ஒரு வழி பண்ணலாம். எங்க அண்ணன் இந்த கவலையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இது யாருக்கிட்ட போய் சொன்னா கவலை தீரும் அப்படின்னு கண்ணு தண்ணி வெளியே விடாம கண்ணுல நீரை வச்சுக்கிட்டு தங்கச்சிக்கிட்ட வந்து குறைய சொல்லிவிட்டு போலான்னு வந்திருப்பாரு. ஆமா தங்கா, எப்படி என்றால் அப்படி சொல்லிட்டீங்க. சகாதேவனிடத்துல நாங்க கணித்து பார்க்கின்ற போது நான் தான் தோல்வடைஞ்சு வந்துட்டேன். இன்னும் 4 இருக்காங்களே, என் தம்பி என் மகனாகிய கடவுள் கட்சி இருக்கிறானே, அர்ஜுனமாக அபிமன் இருக்கிறானே, யார் சென்றா அரவணை ஜெயிக்கலாம் அப்படின்னு பாக்குற வழியில யார் சென்றாலும் ஜெயிக்க முடியாது. ஆனா தங்கா, இந்த அபியத்தை காக்க எங்களுக்கு இந்த பிச்சை சாப்பிடுற இந்த இழிவுக்கு மாறணும்னா உன் கையில தான் தங்கா இருக்குது. தங்கையே என் கையில இந்த வளையல் வேணும். ஐயோ நாங்க அதுக்கு வரலம்மா, நீ வலையில கழட்டாத. இல்ல இல்லம்மா வருமானா தங்கா.